தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இலக்கியா சரி சரி, அந்த டிரைவர் கார்த்திகேயனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அனுப்பணும். நான் போறேன். நில்லுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு பைரவி. நீ இன்னொரு நாள் வா, நாம ஃப்ரீயா பேசிக்கலாம். ஓகே, சாரி. ஹே பைரவி, நீயும் எஸ்எஸ்கேவும் என் பிள்ளையோட வாழ்க்கைய ஆளாளுக்கு பந்து மாதிரி உதைச்சு விளையாடுறீங்களா? நான் மட்டும் வேஷம் போடாம இருந்திருந்தேன்னா இந்நேரம் உங்களை எங்கேயே கொன்னு போட்டிருப்பேன். நிச்சயமா எஸ்எஸ்கே எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு. அவர்கிட்ட தான் கார்த்திக் இருக்கான்னு எனக்கு தோணுது. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹே பைரவி, கௌதம நிரந்தரமா ஜெயில போட பாக்குறியா? இருடி, ஒண்ணு வச்சுக்கிறேன். அக்கா, இங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க, இத வந்துடுறேன். சரி. ஐயோ, பைரவி எதுக்கு என்கிட்ட வரா? ஏய், என்ன பாரு. மாஸ்க கழட்டு. கழட்டு. என்ன பாக்குற? எதுக்கு மேடம்? உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதுக்கு உன் முகத்தை பார்க்க வேணாமா? மாஸ்க கழட்டு. இல்ல, ஆபீஸ்ல சுத்தமா சுகாதாரமா இருக்கணும்னு மாஸ்க கழட்டவே கூடாதுன்னு எங்க ஓனர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காரு. அதான். ஆமா, பெரிய ஓனர். சரி, நீ எதுக்கு சுமாரா ஒரு புடவையை கட்டியிருக்க? பணம் தரேன், நல்ல புடவையா வாங்கிக்கிறியா? எதுக்கு என் மேல இவ்ளோ அக்கறைப்படுறீங்க? இல்ல, உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கு. இத செஞ்சீனா உனக்கும் லாபம், எனக்கும் லாபம். என்ன வேலை? ஒண்ணும் இல்ல. இதோ இந்த போட்டோல இருக்கவன் பேரு நாகு. இவனை நீ பாத்திருக்கியா? ஏண்டி, இந்த போட்டோவை எடுத்தவளே நான் தான். என்கிட்டே விசாரிக்கிறியா? இல்ல, எதுக்கு கேக்குறீங்க? நாகு உன் முதலாளி எஸ்எஸ்கேவை பார்க்க வந்தாலும் வருவான். அப்படி வந்தா உடனே போன் பண்ணி எனக்கு தகவல் சொல்றியா? நீ அப்படி சொன்னீனா உனக்கு நிறைய பணம் தரேன். இந்த நாகுவை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அதை கேட்டு நீ என்ன பண்ண போற? சரி, சொல்றேன். இவனை இலக்கியான்னு ஒருத்தி வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு முன்னால நான் இவனை கண்டுபிடிச்சாகணும். அவனை கண்டுபிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நான் அவனை வச்சே கௌதம்க்கு பெரிய தண்டனையா வாங்கி கொடுப்பேன். ஒரு நிமிஷம். இந்த பணத்தை வச்சுக்கோ. வாங்கிக்கோ. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய சிக்க வைக்கிறதுக்கு என்கிட்டயே பணத்தை கொடுப்பேன். ஏய், என்ன என்ன உளர்ற? ஓம் பிள்ளையா? ஆமாண்டி, கௌதம் ஏன் புள்ளதான். ரேவதி? ரேவதி தான். இந்த ரேவதி தான் கௌதம பெத்த ரேவதி. என் பிள்ளைக்கு எதிராக சதி பண்றியா? உன்னை 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 அப்படியே கொன்னுடுறா. இரு. ஏய், என்ன? இந்தா வாங்கிக்க.
என்ன என்னமோ யோசிச்சுட்டு இருக்க பணத்தை வாங்காம குடி. ஆ, அது அது வந்து இங்க பாரு, அந்த இலக்கிய கண்ணுல நாகு சிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்தா உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. ம்? இந்தா வச்சுக்கோ. இந்தா வச்சுக்க. என்ன பாக்குற? இங்க பாரு, நீ மட்டும் நான் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சீனா இதை விட நிறைய பணம் தரேன். இந்தா புடி. அட இந்தா. அப்புறம் இதுல என் ஃபோன் நம்பர் இருக்கு. நாகுவை பார்த்தா தகவல் சொல்லுவல்ல? ம், சொல்றேன். ம். பொழைக்க தெரிஞ்சவன். சரி, நான் வரேன். ஹே பைரவி, என் புள்ளைய அழிக்கிறதுக்கு பெத்தவகிட்டயே பணத்தை கொடுக்கறியா? உன்னை என்ன பண்றது? ம். அத்தை அத்தை என்னாச்சு? என்னையும் ஜானகி அத்தையும் ஏன் ஃபோன் பண்ணி அவசரமா வர சொன்னீங்க? ஆமா, என்ன விஷயம்? எதுக்காக அவசரமா கூப்பிட்ட? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? சொல்லுங்க. கௌதம நிரந்தரமா ஜெயில போடுறதுக்கு ஆளாளுக்கு அலைஞ்சிட்டு இருக்காங்க. அத பார்த்து டென்ஷன் ஆகாம என்ன பண்றது? ஆள் ஆளுக்குன்னு யார சொல்றீங்க? அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி தானே? அதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. அதுக்கே கோவப்படுறீங்க? ஐயோ இலக்கியா, இப்ப அந்த லிஸ்ட்ல புதுசா ஒருத்தி சேர்ந்திருக்கா. யார் அது? பைரவி. பைரவி மேடமா? ஆமா, அவளே தான். நமக்கு முன்னாடி நாகுவை கண்டுபிடிச்சி அவனை நம்ம கையில சிக்க விடாம பண்ணி கௌதம காலம் பூரா ஜெயில போடுறதுக்கு பிசாசா அலைஞ்சிட்டு இருக்கா. ரேவதி, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா, இன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? என் புள்ளைய காலம் பூரா ஜெயில போடுறதுக்கு அந்த பைரவி என்கிட்டயே பணத்தை கொடுக்கறா. இத பாருங்க. ஐயோ, என்ன அத்தை இது? என்னால நம்பவே முடியல. ஏதோ என் மேல இருக்கிற கோபத்துல அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணியோட சேர்ந்து டெண்டரை கெடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப கௌதம் அழிக்கிறதுக்கே கிளம்பிட்டாங்களா? அட கடவுளே, அந்த பைரவி ரொம்ப பெரிய சதிகாரியா இருப்பா போல இருக்கே. கௌதம் நிரந்தரமா ஜெயிலே இருக்கணுங்கிறதுக்காக எந்த அளவுக்கு போயிட்டா பாத்தியா? எனக்கு வர கோவத்துல அவ கழுத்து அப்படியே போய் நெரிச்சிடலாம் போல இருக்கு. கௌதம என் புள்ளைன்னு சொன்னது அதெல்லாம் சும்மா வெறும் நாடகமா? ஏ ரேவதி, அவ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நீ அப்படியே அவளை 4 அறைய வேண்டியதானே? அற விடுறதா? வந்த ஆத்திரத்துக்கு பைரவி கழுத்தை பிடிச்சு அப்படியே நெரிச்சு கொல்லலான்னு நினைச்சேன். அப்படி செஞ்சா நான் யாருங்கிற உண்மை எஸ்எஸ்கேக்கு தெரிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாகுவை பிடிக்கிறதுக்கு நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிருமேன்னு சொல்லி அமைதியா இருந்தேன். நீங்க செஞ்சது ஒரு வகையில சரிதான் அத்தை. ஆனா எனக்கு டவுட் என்னன்னா, நாகு விஷயம் எப்படி பைரவி மேடத்துக்கு தெரிஞ்சது? அப்போ அவங்க என்கிட்ட இருந்துதான் எப்படியும் நாகு மேட்ர மோப்பம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்னா நான் ஹேபியஸ் கார்பஸ் மனுவை தாக்கல் பண்ண போற விஷயத்த தாட்சாயணி கிட்ட சொன்னது கூட பைரவி மேடமா தான் இருக்கும். ஆமா இலக்கியா, நீ சொன்னது சரிதான். ஏற்கனவே அந்த டெண்டர் விஷயத்துல வந்து அந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி கிட்ட சொல்லி ஏதோ ஒரு சதி பண்ணிருக்கா. அதே மாதிரி இப்ப நம்ம கூடயே இருந்துட்டு நாம என்னெல்லாம் பண்றோங்கிற தகவலை வந்து எஸ்எஸ்கே தாட்சாயணிக்கு கொடுத்து என் புள்ள கௌதம் நிரந்தரமா வெளியில வரவிடாம ஏதோ ஒரு சதி பண்றா. அதெல்லாம் சரி, நாம தான் நாகுவை தேடிட்டு இருக்கோம்னு பார்த்தா இப்ப பைரவியும் தேடிட்டு இருக்காளே. ஒருவேளை நாகு அவ கையில சிக்கிட்டா? ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது அத்தை. நாம எங்க ஒரு வாரம் கெடுவுக்குள்ள நாகுவை பிடிச்சு கோர்ட்ல ஒப்படைச்சிடுவோம்னு பயந்துதான் பைரவி மேடம் அங்க தேடுறாங்க. அவங்களுக்கு முன்னாடி நாம முந்திக்கணும். அது எப்படி முடியும்? ஏற்கனவே தான் உங்ககிட்ட இருந்து அந்த நாகு தப்பிச்சிருக்கானே, இப்ப மறுபடியும் எப்படி அவனை மீட்க முடியும்? அந்த கவலை எனக்கும் இருக்கத்த. ஆனா நிச்சயமா நாகு நம்ம கையில சிக்குவான். அவனை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். அது சரி, இப்ப நான் என்ன பண்றது? இந்த பைரவி வேற பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கா. அவ இனிமே என்ன அடிக்கடி தொந்தரவு பண்ணுவா. அப்படி மட்டும் நடந்துச்சு, நான் இன்னைக்கு மாதிரி அமைதியா இருக்க மாட்டேன்.
கௌதம் வாழ்க்கைய அழிக்க பார்த்தா அப்புறம் நான் பத்திரகாளியா மாறிடுவேன். அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க. கோர்ட் கொடுத்த ஒரு வார கெடு முடியற வரைக்கும் நாம கொஞ்சம் பொறுமையா இருந்துதான் ஆகணும். பைரவி மேடம் மறுபடியும் காண்டாக்ட் பண்ணா நீங்க ஏதாவது பேசி சமாளிங்க. இல்ல, இனி இந்த பைரவியை நம்ம சும்மா விட்டு வைக்க முடியாது. நம்மளால அவ அந்த நாகுவை தேடுறத தடுக்க முடியாது. ஆனா அவ வீட்ல இருந்து வெளியில போறத என்னால தடுக்க முடியும். நான் அதைத்தான் செய்ய போறேன். அத்தை, என்ன பண்ண போறீங்க? பார்க்க தானே போறீங்க. என்னைக்கு அவ கௌதம பார்த்து ஏன் புள்ளன்னு போலி பாசத்தை காட்ட ஆரம்பிச்சாளோ அன்னைக்கே அவளுக்கு ஒரு முடிவு கட்டியே தீரணும்னு நானே முடிவு பண்ணிட்டேன். பைரவி, உன்னோட ஆட்டத்துக்கு இன்னைக்கே நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். எங்க போய் தொலைஞ்சான்? என்ன ராஜண்ணா, டென்ஷனா இருக்க? அந்த மூக்குத்தி ராஜாவை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆளையே காணோம். எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆமாண்ணே, நானும் அவனை காலையிலேருந்து பார்க்கவே இல்லை. ஒருவேளை மூக்குத்தி ராஜாவை வேற பிளாக் மாத்திருப்பாங்களோ? பார்ப்போம். மூக்குத்தி ராஜாவை கட்டி போட்டு நேத்து கௌதம் சார் இந்த ரூம்ல அடைச்சி வச்சாரு. இப்ப அவன் செத்து தொலைஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பண்றது? பாப்போம். ஓ, மயக்கம் தெளிஞ்சிருச்சா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய், அமைதியாரா. ஏதாவது சாப்பிட்றியா? என்ன, எப்படியும் நீ உண்மையை சொல்ற வரைக்கும் கௌதம் சார் உன்னை அடிச்சு உதைக்க தான் போறாரு. அடி தாங்கிறதுக்கு உன் உடம்புல சக்தி வேணும்ல. இரு, சாப்பாடு எடுத்துட்டு வரேன். மோட்டார் ரூமுக்குள்ள யார் இருக்காங்க? வார்டன் அங்க யார பார்த்து பேசிட்டு போறாரு? போய் யாருன்னு பாப்போம். ஏய் மூக்குத்தி ராஜா, நீ இங்கதான் இருக்கியா? மாட்னடா. டேய் மூக்குத்தி ராஜா, நானே உன்னை கொல்லணும்னு ஜெயில் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு முன்னாடியே ஒருத்தன் அந்த ஐடியாவோட அடிச்சு உன்னை கட்டி போட்டிருக்கானே. என்ன தவிர உன் மேல இங்க யாருக்குடா கோவம்? ஓ, நீ அந்த கௌதம் கிட்ட வாலாட்டினல்ல, அவன் தான் உன்னை இங்க அடிச்சு கட்டி போட்டிருப்பான். அப்ப சரி, எனக்கு இந்த வேலை ஈஸியா முடிஞ்சிடும். நான் உன்னை போட்டு தள்ளிட்டு அந்த பழிய கௌதம் மேல போட்டுட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். உன் ஏரியால மாமூல் வாங்கினா என்ன கொன்றுவியாடா? அவன இன்னையோட நீ காலிடா. நீ ரொம்ப நேரமா கத்திரிக்கோளை கையில வச்சுக்கிட்டே கோபமா அலையும் போதே நினைச்சண்டா நீ இப்படி ஏதாவது செய்வேன்னு. டேய், மரியாதையா போயிடு. நான் இன்னைக்கு இந்த மூக்குத்தி ராஜாவோட கதையை முடிச்சாகணும். டேய், முதல்ல உன் கதையை முடிச்சிட்டு அப்புறம் இந்த மூக்குத்தி ராஜா கதையை முடிக்கிறேன்டா.
போ. போ. என்ன பாக்குற? உன்னை அடிச்சு கட்டி போட்டு டார்ச்சர் பண்றது என் நோக்கம் இல்ல. எஸ்எஸ்கேவோட சதியில இருந்து நானும் என் தம்பி கார்த்திக்கும் தப்பணும்னா நாகு எங்க கையில சிக்கியே ஆகணும். அந்த நாகுவை நிச்சயமா உனக்கு தெரியுங்கிற நம்பிக்கையில தான் உன்னை அடிச்சு இங்க கட்டி போட்டேன். ஆனா நீ உண்மையை சொல்ல மாட்டேன்னு பிடிவாதமா இருந்த. இன்னும் 2 நாள் உன்னை நான் இங்கேயே வச்சு டார்ச்சர் பண்ணா வலி தாங்க முடியாம நீ உண்மையை சொல்லிருவ. ஆனா ராஜா அண்ணாவால உனக்கு இங்க ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை இங்க கட்டி போட்டிருக்க முடியாது. இப்ப இல்லைனாலும் ராஜா நான் மறுபடியும் வந்து உன்னை நிச்சயமா கொன்றுவான். என்ன கொல்றதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப உன் உயிருக்கே உத்தரவாதம் இல்லைன்னு நினைச்சா உன் மேல பரிதாபம் தான் வருது. சரி, நீ என்னால சாக வேண்டாம், நீ தப்பிச்சு போ. இனிமே கொஞ்சம் ஜாகிரதையா இரு. ராஜா நான் உன் மேல கொலவெறியில இருக்கான். நிக்க மாட்டேங்குது. டேய் மாறி, அந்த நாகுவை கண்டுபிடிக்க சொன்னனே என்னாச்சு? இன்னும் அவனை கண்டுபிடிக்காம நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சாரி மேடம், நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அவன் யாரு என்னங்கிற தகவலே கிடைக்க மாட்டேங்குது மேடம். இத சொல்றதுக்கா நான் உனக்கு பணம் கொடுத்தேன்? இங்க பாரு, இலக்கியா நமக்கு முன்னாடி நாகுவை பிடிச்சிட்டான்னா அப்புறம் கௌதம் ரிலீஸ் ஆயிடுவான். அது மட்டும் நடக்கவே கூடாது. சீக்கிரமா நாகுவை கண்டுபிடி. சரிங்க மேடம். அத்தை, அத்தை, எங்க போனாங்க இவங்க? அத்தை, 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 எதுக்கு எண்ணெய டம்ளர்ல ஊத்துறீங்க? ஒருத்தருக்கு மாவு கட்டு போடுறதுக்கு. புரியல அத்தை. இத பாரு, இந்த பைரவி நடக்கிற வழியில இந்த எண்ணெயை ஊத்திட்டு அவளை விழ வச்சு அவ கையோ காலையோ எதையாவது ஒண்ணு உடைக்க போறேன். ஐயோ, எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பண்றீங்க? எதுக்கா? அந்த ரேவதி சொன்னதை கேட்டல. அந்த நாகுவை நாம தேடிட்டு இருக்கோம். நமக்கு முன்னாடியே அவ கண்டுபிடிக்கணும்னு சொல்லி ரேவதி யாருன்னு தெரியாம அவகிட்டயே காசு கொடுத்து நாகுவை பிடிக்க சொல்லியிருக்கா. அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும். பா, இவளுக்கு கால் நல்லா இருக்கிறதுனால தானே அங்க இங்கன்னு குதிச்சிட்டு இருக்கா. அவளோட காலை உடைச்சிட்டோம்னா அவ எதுவுமே பண்ண முடியாது. அதுக்குதான் இது. அத்தை, பைரவி மேடம் பண்ணது தப்புதான். அதுக்காக இப்படி எல்லாம் பண்ணணுமா? வேணா அத்தை. உனக்கு அறிவு இருக்கா இலக்கியா? நமக்கு கோர்ட்டு 1 வாரம் தான் டைம் கொடுத்திருக்கு. அந்த 1 வாரத்துக்குள்ள நாகுவை கண்டுபிடிப்போமா இல்ல இந்த பைரவியோட போராடிட்டு இருப்போமா? தான் தான் கௌதம வந்து வளர்த்து பெரிய ஆளாக்குனேன்னு பீத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இப்போ அவனையே அழிக்கிறதுக்கு கிளம்பிட்டா பாவி. அந்த தாட்சாயினி எஸ்எஸ்கேயோட சேர்ந்து டெண்டர்லயே தோக்கடிக்கணும்னு பார்த்தா. நீ ஹெர்பஸ் கார்பஸ் மனு போடணும்னு பார்த்தல, அத கூட மோப்பம் பிடிச்சி அவதான் தாட்சாயினி கிட்ட சொல்லியிருப்பா. இப்போ கௌதம் நிரந்தரமா ஜெயில இருக்கணும், வெளியிலயே வராம இருக்கணும்னு சொல்லி அந்த நாகுவை கண்டுபிடிக்கிறதுக்கு அலையிறா. இல்ல, இப்படியே பொறுத்துக்கிட்டு இருந்தா இந்த பைரவியே அஞ்சலியோட சேர்ந்து நம்ம குடும்பத்தை சல்லி சல்லியா உடைச்சிருவா. அத்தை, நீங்க கோவப்படுறதெல்லாம் நியாயம்தான். ஆனா என்ன ஆனா அவனா? இத பாரு, நான் உறுதியா சொல்றேன். இந்த பைரவியை இனியும் நடமாட விட்டா கௌதம் ஜெயில இருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பே இல்ல. ஐயோ அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. கௌதம் நிரபராதின்னு நிரூபிச்சு ரிலீஸ் பண்ணி ஆகணும். ரிலீஸ் பண்ணி ஆகணும்ல, அதுக்குதான் இந்த பைரவியோட காலை உடைச்சி அவ வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கணும். அப்பதான் அந்த தாட்சாயினியோட கூட்டு சேர்ந்து நமக்கு எதிரா சதி பண்ண மாட்டா. ஆமா ஆமா அத்தை, நீங்க சொல்றது சரிதான். சரிதானே? அப்ப வா 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 சொல்றேன். சீக்கிரம் ஊத்துங்க அத்தை.
இன்ஸ்டன்ட் காப்பியின் பெரிய பருத துகள்களின் வலுவான சுவை. ஆரம்பம் பிராரம்பம் ஸ்ட்ராங்கா போடு, முழு தினமும் தினமும் ஸ்ட்ராங்கா ஓடு. கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கா போடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.